படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன கான்செப்ட்னா இப்போ நிறைய பிரேக்கப் டைவர்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் டைவர்ஸ்ன்னு போயிடுறாங்கல்ல. ஸோ நீங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அப்பவே உட்காந்து பேசுங்க, எனக்கு இது பிடிக்கல, இது சரி பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு இன் பிட்வீன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்க அப்பவே பேசி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு 40-50 வயசுல நம்ம வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு ரெக்ரெட் பட வேண்டாம். அதுதான் அந்த படத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சாரி, கண்டிப்பா இந்த இருக்கிற ஜெனரேஷன் இதை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நீங்க அப்பவே சால்வ் பண்ணலாம்னு நீங்க யோசிப்பீங்க. சாரி, ஆக்சுவலா ரிலேஷன்ஷிப்னு வந்தா எல்லாருமே யோசிக்காமலே முடிவு எடுத்துட்டே இருக்காங்க. இப்போவும் அப்படியே தான் இருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் அப்போ வந்து கொஞ்சமாச்சும் ஃபேமிலிக்காக யோசிப்பாங்க. இப்போ யாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு பிரேக்கப் போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலையா பேசி உட்காந்து எனக்கு இது பிடிக்கல, நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அது பண்ணலனா தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் டூ பேர் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பர். 2 கப்பல்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க 20 வயசுல யோசிக்காது, 40 வயசுல தனியா இருக்கோமே அப்படி ஃபீல் பண்றதுக்கு 20 வயசுல யோசிச்சீங்கன்னா அப்பவே சேர்ந்துடலாம். எந்த ப்ராப்ளம் இல்லாம அப்பவே கப்பல் சேர்ந்துடலாம். இதுக்கப்புறம் கப்பல்ஸ் பார்க்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஒரு கிராமத்து பையனுக்கும் நகரத்து பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு கதை எடுத்திருக்காங்க. வாழையடி வாழையா எப்படி லேடிஸ் இருக்கணும், ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அப்படிதான் இருக்கும் அன்றதை காமிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனோன்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாதால எப்படின்றத காமிக்கிறாங்க. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நாங்கள் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். பாப்பா சொல்லி படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல கலர், ஃபோட்டோகிராஃப், டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமை. சப்ஜெக்ட் ரொம்ப லேடிஸ்க்கு நிறைய அறிவுரைகள் இருக்கு. ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். நல்லா படம் சிறப்பாக இருக்குது. எனக்கு 50க்கு மேலே இருக்குது வயசு. எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு அவங்க அண்ணங்கிட்டலாம் அடி வாங்கிட்டு லவ் பண்ணி அந்த லவ் வலிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணி இத்தனை வயசு வரைக்கும் ஒரே அந்த லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி மனைவியாக கூட கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, பெங்களூர் போகலாமா, நோ, மலேசியா போகலாமா, எஸ், அவ்வளோதான் லவ். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக ஆரம்பித்தாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சிருது. அதனால் தயவுசெய்து இளைஞர்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். லவ்வாக பண்ணுங்கள். லவ்வை வந்து தமாஸ் பண்ணாதீங்க. லவ் ரொம்ப புனிதமானது. அதை இந்த படம் வலியுறுத்திருக்கு. தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். காலேஜில் படிக்கிறவங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆள் எல்லாரும் பாருங்கள். சின்ன பசங்களும் பாருங்கள். இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு திருந்தீங்க. எப்படியா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தான் அந்த முதல் ஷாட்லேயே சொல்லிடுறாங்க, லவ் யூ சொல்லி முடித்தோடனே பெங்களூர் போகலாமா, மலேசியா போகலாமா, பெங்களூர் நோ அப்படின்றாங்க கதாநாயகி. மலேசியான்னு போட்டோன்னா மலேசியா ஓகேன்றாங்க. இவ்வளோ தான் லவ். அந்த ஒரே ஷார்ட்டில் சொல்லிட்டாங்க, பெங்களூரா மலேசியாவா, எது ஹையோ அது ஓகேன்றாங்க. அப்போ அவ்வளோதான் லவ். அதே எவ்வளோ ஸ்பீடு போச்சோ அவ்வளோ ஸ்பீடு பிரிஞ்சுட்டானுங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமானது. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இங்கேயும் அதை தான் சொல்ல வராங்க. அது எத்தனை பேருக்கு அது சாத்தியம்னு சொல்ல முடியாது. நம்ம மனப்பொருத்தம் அமையணும். அந்த மனப்பொருத்தம் இருந்தால் நம்ம ஏன் பிரிஞ்சிடும், சேர போகிறோம், ஒன்றாவே இருந்துட்டு போவோமே. சாங்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே அந்த டெக்னீஷியன் சைடு எந்த குறையுமே இல்லை. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராணவ் நல்லா பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரே ஒரு இது, கஸ்தூரி ஏற்றுக்கலாம் அந்த கதாநாயகியோட இன்னொருத்தவங்கன்னு. அந்த கஸ்தூரி கணவராக வர்றது ராணவோ ஓல்டு கட்டை போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படம் சிறப்பாக இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி. குடும்பத்தோட பார்க்கலாம் சார். அவ்வளோ நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு.
கான்செப்ட் லவர்ஸ் அவங்க லவர்ஸ் ரெண்டு பேருமே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் ஸ்டோரி தான் அது. குடும்பத்தோட பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கு. கஸ்தூரி மேடம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அர்ச்சனா மேடம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, வில்லேஜ் லேடியாக நடிக்கிறாங்க அவங்க. கான்செப்ட்னா இந்த லவ் கடைசியில் லவர்ஸ் எப்படி நல்லா முதல்ல நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டுப்பாங்க ஃபேமிலிஸ், அதே மாதிரி தான் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டோரியும். அண்ட் ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. they looked made for each other. பேரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி ஸ்டார்ட் அண்ட் ஹாப்பி எண்டிங்காக இருந்ததுங்க. சப்ஜெக்ட் இட் இஸ் மோர் சைக்கலாஜிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறச்ச பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஃபேமிலி வேல்யூ, ப்ளஸ் இட் எண்டட் வித் அ குட், ரொம்ப நல்லா இருந்தது எண்டிங். இந்த ஜெனரேஷனுக்கு இது ஒரு நல்ல லெசனாக இருக்கும். ஒரு அப்பா அம்மா வந்து எப்படி பண்ணுறாங்க, கடைசியில் வந்து அந்த பேரண்ட்ஸை தான் குழந்தைங்க கொள்வது. they are following the steps of the father and mother. அதுதான் எண்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கிளைமாக்ஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவரையிலும் நான் பார்த்த ஃபிலிமில் ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கேரக்டர்ஸ் பண்ணதும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஆனால் சூப்பராக இருக்கும். எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம், எல்லா வயசுனரும் பார்க்கலாம், சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பார்க்கலாம். குடும்ப கதை தான். ஒரு ஈகோனால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு போகுது, எவ்வளோ சீக்கிரமாக பிரேக் ஆகுது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா அழகான ஒரு வாழ்க்கை வாழலாம். அந்த சின்ன விஷயத்தினால ஒரு அழகான குடும்பமே உடஞ்சி போகுது ஈகோனால. இன்னைக்குள்ள ஜெனரேஷன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கிளைமேக்ஸில் வந்து அது எப்படி உடஞ்சது ஒட்டாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி ஒரு தடவை உடச்சிட்டிங்க, அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றா இருக்க வரைக்கும் தான் அது. உடச்சிட்டு போயிட்ட பிறகு திரும்ப ஒட்டாது. எல்லாரும் பார்க்கலாம், சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். செம்மையாக இருக்குது படம். ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சைடு கேரக்டர் அதை கொண்டு எல்லாருமே தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஹீரோயின் படத்துல ஃபேமிலியும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் தாய்ப்பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும். பேபியோட எழுத்து நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஒருத்தர் விட்டு கொடுத்து சண்டை போட்டுக்கினாலும் விட்டு கொடுக்காத தன்மை நல்லா இருக்கு படம். ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்கும், யாரும் விட்டு போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.